2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வேத வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம், இது நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு வசனம். அதில் நான் வாசித்த போது இந்த வசனத்தில், இந்த வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் வசனத்தை கை கொள்ளும் போது கிடைக்கிறது. கை கொள்ள வேண்டியதை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லுகிற பிரசங்கியாராக நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிரசங்கியார்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் பவுல் மூலம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது பைபிள் நல்லா வாசிக்கணும். எல்லாருமே பைபிள் நல்லா வாசிக்கணும். எதுக்கு இந்த வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசிகள் அல்லது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன், மனுஷி. ஏன்னா வேதம் எப்பொழுதுமே ஆண்பாலில் தான் இருக்கும். ஆகவே தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகணும், தேறினவன் ஆகணும். விசுவாசிகள் என்ன 20 வருஷமா ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. 20 வருஷம் நான் விசுவாசி, ஆதி விசுவாசி. இந்த சபையில் தனசிங்கையா எப்போ சபை ஆரம்பித்தார் அப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. தேறினவர்கள் ஆகணும். எல்லாருமே ஊழியர்கள், விசுவாசிகள், ஏன்னா அங்கங்கே எந்தெந்த லீடர்ஸாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து தியானித்தா இது உங்களை தேறினவர்கள் ஆக்கணும். எதுக்கு தேறினவர்களா? பேச்சாற்றலா அல்லது ஏதாவது போட்டி போடுறதுக்கு தேறினதா என்று பார்த்தால் அது எதுக்கு? எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக தேரும்படிக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனா. எதுக்கு தேறினா? நல்ல காரியங்களை செய்யறதுக்கு தேறணும். இதை நீங்கள் கவனிக்கணும். நன்மை செய்கிற ஒரு சபை இந்த சபை. இந்த சபை மக்கள் யாரோடையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. சண்டை போடுவதற்கோ வாக்குவாதம் செய்வதற்கோ நிறைய நடக்குது. அதையெல்லாம் விட்டு எங்களுக்குள்ளே வாக்குவாதம்லாம் கிடையாதுன்னு சொல்லி விலகிடணுமா. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகணும். எதுக்கு? எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு. இது உபதேசிக்கிறது, இது என்னை கடிந்து கொள்ளுகிறது, நீதியை படிப்பிக்கிறது, இது எனக்கு நிறைய விஷயங்களை இது கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய மனுஷன் நீங்கள் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கார். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எனக்கு எதிராக ஒரு தீமை வந்தால் அது என்னை ஜெயிக்கக்கூடாது. எனக்கு எதிராக வருகிற தீமை என்னை ஜெயிக்கக்கூடாது. தீமை இயேசுவிடம் இல்லை, தீமை சாத்தானிடம், சாத்தானுடைய அவனை பின்பற்றுகிறவர்களோட இருக்கிறது. நன்ற கவனிங்கள். யாருக்குமே நாம் தீமை செய்ய நினைக்க கூடாது. தீமை செய்ய நம்ம நினைக்கவே கூடாது. நன்மை செய்யும்படி, நற்கிரியை செய்யும்படிக்கு தேர்ச்சி அடைய வேண்டும். நற்கிரியை செய்யும்படிக்கு தேர்ச்சி அடைய வேண்டும். நன்மை செய்யணும். யாருக்கெல்லாம் செய்யணும்? நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு தான் முதல்ல நன்மை செய்யணும். அவங்களுக்கு தான் முதல்ல செய்யணும்.
ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு சபை விசேஷத்துலேயோ அல்லது ஒரு கல்யாணத்துலேயோ சாப்பாடு பரிமாறுறதுக்கு அந்த மட்டன் குழம்பு உன் கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு வேண்டாத ஆள் ஒருத்தன் அங்கே உட்காந்துருக்கான். எல்லாருக்கும் போட்டுட்டு போகிற, அவனுக்கு வெறும் கரண்டியை காட்டிட்டு போனீங்கன்னா, அதனால் என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஒரு கரண்டி போட்டால் அவனுக்கு மட்டும் என்ன செய்யணும், 2 கரண்டி போடணும். அவன் எட்டி பார்ப்பான், ஆடப்பாவுமே இவங்களுக்கு நான் எவ்வளோ கிடைச்சி, எல்லாருக்கும் ஒரு கரண்டி போட்டுட்டு எனக்கு 2 கரண்டி போடுறாங்களே அப்படின்னு அவனுக்குள்ள நீ செய்கிற நன்மை வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் யாருக்குமே தீமை செய்யவில்லை. நான் ஆராதிக்கிறேன் தேவன். இந்த சபை என்ன, ஜீவ வழி சபை. என்ன ஜீவ வழி? நன்மை செய்கிற ஜீவ வழி. அதான் ஜீவ வழி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப அருமையா வேதத்தில் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறது. இதை நாம் கை கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா நன்மை ஒரு நாளும் ஜெயிக்காது, தோற்காது. நன்மை ஒரு நாளும் தோற்காது. தீமை நன்மை ரெண்டுல எதுக்கு பவர் ஜாஸ்தினா, தீமையை விட நன்மைக்கு அதிக பவர். தோக்குற மாதிரி இருக்கும், மொத்தத்தையும் காலி பண்ணிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் அண்ணா நகரில் முந்தின நாட்களில் ஒரு வீட்டில் நான் குடியிருந்தேன் குடும்பமாக. அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க. நான் எனக்கு அந்த வீட்டை குடியிருக்க கொடுத்தாங்க. அந்த வீட்டில் எதிர்க்க ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு நார்த் இண்டியன், அவர் ராஜஸ்தான்காரரா யார் வந்தார். அவர் வீட்டில் குடியிருந்தார். அப்புறம் அந்த வீட்டை வாங்கிட்டார். அவர் வீட்டை வாங்கின பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பத்தை ராஜஸ்தான்லேருந்து கொண்டாட்டார். ஒரு கும்பல் வீட்டுக்கு முன்னால், அவங்க வீட்டுக்கு முன்னால் கார் நின்னா, வாகனங்கள் நிறுத்தினா யாரும் போக முடியாது அந்த தெருவில். அந்த மாதிரி அடைச்சிக்கிடுவாங்க. அதை விட டெய்லி காலையில் எல்லாரும் பாத்ரூம் போனாங்கன்னா சுவேஜ் நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் எங்கள் வீட்டு முன்னால் குளமாக நிற்கும். வெளியே போனேன்னா அந்த தண்ணி மிதிச்சுட்டு தான் போனோம். டெய்லி இதே தொல்லை இருந்துச்சு. திடீர்னு எங்கள் காம்பவுண்டுக்குள்ள பொத்துன்னு இந்த குப்பையை பாலித்தீன் கவரில் கட்டி தூக்கி வீசுவாங்க. அது எங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே விழும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சண்டை போடக்கூடாது இல்லையா, நன்மை செய்யணுமே. அதனால் நான் ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். போனோடனே எதிர் வீட்டுக்காரர் வந்திருக்காரு அப்படின்னோடனே அவர், என்ன சார் வந்தீங்க அப்படின்னார். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாங்க பேசுவோம். ஐயா, இந்த மாதிரி தயவா நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டு முன்னால் நிற்குது, குப்பையெல்லாம் விழுது. நான் குற்றம்லாம் ஒன்றும் சொல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் இல்லாதபடி பாருங்கள், இவ்வளோதான் நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த தெரு என்ன நீ வாங்கியிருக்கிறியா விலை கொடுத்து அப்படி கேட்டார். என்ன இது உங்கள் தெருவா? அரசாங்க தெரு தானையா, நான் குப்பையும் போடுவேன் எதுவும் போடுவேன். அவன் கேட்கட்டேன், என்ன நீ என்ன கேட்கறது, அப்படித்தான் செய்வேன் அப்படின்ட்டார் அந்த ஆளு. அப்புறம் இந்த குப்பையை என்ன செய்ய? நான் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெபம் பண்ணேங்க. என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, எதிர் வீட்டுக்காரனுக்கு நான் ஒரு நன்மை செய்யணும், அந்த நன்மை செய்யறதுக்கு ஒரு தருணத்தை உண்டாக்கி கொடுங்க, நான் செய்கிறேன். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நான் அந்த மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்யணும், எனக்கு வாய்ப்பை தாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க பிள்ளைகளும் அவங்க பிள்ளைகளும் ஒன்றா விளையாடுவாங்க. விளையாடும்போது
அவங்க பிள்ளைங்க கேட்டிருக்காங்க இந்த வெக்கேஷனில், அதாவது மே மாதத்தில். நான் எப்போ வருஷம் வெக்கேஷன் டூர் கூட்டிகிட்டு போவேன் பிள்ளைகளை. அப்போது அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் வெக்கேஷனுக்கு எங்கே போகிறீங்கன்னு. நாங்கள் ஊட்டிக்கு அந்த பக்கம் இருக்கிற குவைட் கார்னர்னு ஒன்று இருக்குது, அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அங்கே போகிறோம் நாங்கள். அங்கே நேச்சுரலாக அனிமல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு இவனுங்க சொல்லியிருக்கானுங்க. அந்த பிள்ளைங்க நினச்சோன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, எதிர் வீட்டுக்கார பிள்ளைங்கள்லாம் குவைட் கார்னருக்கு போகிறாங்களாம். குவைட் கார்னர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆளும் குவைட் கார்னருக்கு போகிறதுக்கு புக் பண்ணிட்டான். அதே டேட்டில் நாங்கள் 5 நாள் புக் பண்ணியிருக்கோம், அவங்களும் அது மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது இது தெரியாது. அப்போ அவங்க நாங்கள் ஏன்னா ராத்திரியில் போனால் தான் அந்த அனிமல்ஸ்லாம் ரோடு கிராஸ் பண்ணோம், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ராத்திரியில் பிரயாணம் பண்ணுறது. நாங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால் அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டோம் அவங்க எங்கேயோ போகிறாங்க குடும்பமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். நாங்களும் புறப்பட்டு போய்கிட்டு இருந்தோம். கேட்குறீங்களா? நடந்த சம்பவங்க. நானும் புறப்பட்டு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் ஒரு காட்டு பகுதி 12:30 1 மணி இருக்கும் அந்த டைமில், சரியான நடு இரவுன்னு வச்சுக்கிடுங்களேன். அங்கெல்லாம் மிருகங்கள் ஓடுது, சைடில் ஓடுது, அதெல்லாம் பார்க்குறோம். நரிகள்லாம் ரொம்ப சாதாரணமாக உலாத்துது, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக போகிறோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நடு காட்டுக்குள்ளே அந்த ஹைவேஸில் இடது பக்கம் ஒரு கார் நிற்குது. அப்போ நான் சொல்லிட்டு வரேன், இந்த ராத்திரியில் இந்த நடு காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கார் நிற்குதே, அதுக்கு தேவை இல்லையே, அவசியம் இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு நாங்கள் கார் ஓட்டிக்கிட்டே வரோம். டிரைவர் கார் ஓட்டிகிட்டு வர்றார், நாங்கள் வந்துக்கிட்டு வரோம். கிட்ட வர எங்கள் ஹெட்லைட்டில் அந்த காரினுடைய நம்பர் தெரியுது, அது எதிர் வீட்டுக்காரன் காரு. எங்களுக்கு முன்னால் 3 மணி நேரத்துக்கு முந்தி புறப்பட்டாங்களா, அவங்க நிற்கிறாங்க. அங்கே பெண்கள்லாம் இருக்காங்க காருக்குள்ள. இப்போ நான் பார்த்தேன், ஐயோ எதிர் வீட்டுக்காரர் நிற்கிறாரு, என்னன்னு பின்னாலே தெரியுது. பின்னால் டயர் பங்க்சர் ஆகிருக்கு, பஸ்ட் ஆகிருக்கு, ஏதோ நிற்கிறாங்க, ஓரமாக நிற்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாருன்னு நான் போனேன். நான் போய் பக்கத்தில் போய் விண்டோவை திறந்து விட்டுட்டு கேட்கன்னு ஒரு சிரிச்சிட்டு நான் போயிருந்தேன்னா வச்சுக்கங்களேன், என்ன மாதிரி பொல்லாதவன் யாரும் இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு வீல் தான் பஞ்சர் ஆச்சு, எனக்கு 4 பஞ்சர் ஆகிடும். இந்த மாதிரி தீமை செய்தவங்களுக்கு, வேண்டாதவங்களுக்கு இப்படி தீமை செய்ய அவங்க கஷ்டப்படும் போது என்ன, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. என்ன, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. கிறிஸ்துவின் அன்பு உள்ளவங்க. நான் நேராக போய் காரை பக்கத்தில் நிறுத்தினேன். அவர் என்னை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். என்ன சார் ஆச்சு? பங்க்சர் ஆயிடுச்சு. பெண்கள்லாம் இருக்காங்களே நடுக்காட்டுக்குள்ளே, என்ன செய்ய? உடனே நான் நினச்சேன், எங்கள் காரில் இருக்கிற ஆண்கள்லாம் இறங்குங்க, இந்த காரில் இருக்கிற பெண்கள்லாம் அதில் ஏறுங்க. நான் டிரைவருக்கு சொல்லி, அடுத்து கூடலூர்னு ஒரு ஊர் வருது, அந்த ஊரில் அந்த பங்கு ஒன்று இருக்குது, பெட்ரோல் பங்க், அங்கே கொண்டு போய் இவங்களை சேஃபாக விட்டுட்டு, என்ன சார் ஸ்டெப்னி என்னாச்சுன்னு கேட்டேன் இவர்கிட்ட. அதுவும் பஞ்சர் சார், நான் ஸ்டெப்னி பஞ்சர் பார்க்காம வச்சுட்டேன். இந்த புத்தி உள்ளவனுக்கு இப்படி தானே இருக்கும், ஸ்டெப்னியும் பஞ்சர், பின்னால் ஒன்றும் செய்ய முடியும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. டிரைவர் திரும்ப அவங்களெல்லாம் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க டயரை மாட்டி கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க. நாங்களும் போனோம். ஐயோ, அந்த வெக்கேஷன் டூர் இருக்கு பாருங்க, அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் அன்பாக விளையாடி சிரித்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா, அந்த ஆள் ரொம்ப நல்லாவே என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் தண்ணியே வர்றது இல்லைங்க, குப்பையே விடுறது இல்லைங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, அவரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நன்மைக்கு இவ்வளோ சக்தி இருக்குதுங்க.
நமக்கு தெரியாம தான் பேசினவங்களுக்கு பேச்சு, சண்டை போட்டவங்களுக்கு சண்டை, அவங்க மூஞ்ச காட்டினா நானும் மூஞ்ச காட்டுவேன்னு சொல்லி, இப்படி கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. என்ன, எந்த எந்த ஜாதி மத இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நன்மை செய்யும்படிக்கு இந்த பைபிளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? எல்லா ஊழியர்களும் என்ன செய்யணும்? நன்மை செய்யறதுக்கு தேரணும். சண்டை போடுறதுக்கு இல்லை, சண்டை போடுறதுக்கு இல்லை, மற்றவங்களை குறைச்சி பேசுறதுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற அதை விட தங்களுக்கு நான் தான் வசதி, அவங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு பேசுறதுக்கு இல்லை. இந்த பைபிள் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. என்ன சொல்லுது? நன்மையினால் நீ ஜெயிக்கப்படாதே, வெல்லப்படாதே. சாரி, தீமையினால் நீ வெல்லப்படாதே. தீமை உன்னை வெல்லக்கூடாது. ஒரு பொல்லாத பிசாசினுடைய சக்தி உன்னை என்ன செய்யக்கூடாது? வெல்லக்கூடாது. அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா, இந்த வேத வசனத்தினால நீ நல்ல ஒரு தேர்ச்சி அடைஞ்ச நன்மை செய்கிற நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகி நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவாகும்படிக்கு இந்த வேத வசனம் எனக்கு போதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க உங்க குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, உங்க நெய்பர்ஸ் இருப்பாங்க, உங்க வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிசாசு இருக்கு இல்லையா? அதனால எல்லா இடத்துலையும் சண்டை போடுறவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா? கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு, கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு. என்ன, அவங்க இந்து, அவங்க வேண்டாம் அப்படி சொல்லிடலாமா? இல்லை, இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள், நம்ம இந்திய மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், சென்னை வாசிகள், அவங்களோட என்ன யாருமே யாரோடையும் பேசுறது இல்லைங்க. ட்ரெயினில் ஒரு நாள் ரொம்ப நாளுக்கு முந்தி போனேன். இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் எதிர்பக்கம் 4 பேர் உட்காந்தான். எல்லாம் மூஞ்சிங்க ஒன்னொன்னும் அது பாட்டுக்கு சைலண்டாக அப்படியே இருக்கிறாங்க, ஒருத்தரோடையும் பேசலை. அப்புறம் நான் பேச்ச ஆரம்பித்தேன். அது ஒரு கலகலப்பாக ஆக்கி, கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்னா, சுடு மூஞ்சி எல்லாம் அப்படியே சும்மா நகைப்பு உண்டாகிற அளவுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்படி தேர்ந்தபடி எல்லாரையும் நேசிக்கணுங்க, எல்லாரையும் நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படி சொல்லியிருக்கு. நம்மெல்லாம் யாரு? வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என. சமாதானம் பண்றது என்பது ஒரு நன்மை. அது நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்ல கவனிங்க. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ் அப்படி சொல்லியிருக்கு இல்லைங்களா? நம்மளெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்றதை விட பீஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு இல்லைங்களா? உங்க பேருக்கு முன்னால ஒரு டைட்டில் போட்டா பீஸ் மேக்கர் சோ அண்ட் சோ, அதான் கிறிஸ்தவன், அதான் கிறிஸ்தவன். இயேசு சமாதான பிரபுவா வந்தார் இல்லையா? சமாதான கர்த்தர் என்று அவரை பற்றி சொல்லியிருக்கு. நன்மைகளின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கும்படிக்கு இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கும் தீமை செய்யாதீங்க. தீமை தோற்கடிக்கும். உங்ககிட்ட தீமை இருந்தால் தோற்கடிக்கும். நீங்க கோபமா பேசி, அந்த கோபம் வந்ததுனால வாயில வர்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ரஃப் வேர்டு, அந்த ரொம்ப முரட்டு வார்த்தைகளை நீங்க பண்ணீங்கன்னா நம்ம சாட்சியா இருக்க முடியாது. ரொம்ப சத்தம் போட்டு கடினமாக பேசுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கத்தான் இந்த சர்ச் எதுக்கு வச்சிருக்கு? இந்த சர்ச் எதுக்காக? என்ன, தவறு செய்கிறவங்க, துன்மார்க்கமாக இருக்கிறவங்க,
என்ன கோபப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, எரிச்சல் படுறவங்க அப்படியே இருக்கணும். ஆனால் ஆலயத்தில் வந்து மட்டும் தத்தக்கா பத்தக்கான்னு சொல்லி அந்நிய பாஷையை பேசி இப்படி இப்படி உலுக்கி கிளுக்கி, என்ன பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கன்னுவார். அந்நிய பாஷை பேசுங்கோ 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 அந்நிய பாஷை பேசுங்க. எதுக்கு பேசுங்கோ? எதுக்கு அந்நிய பாஷை பேசுங்கோ? நன்மை செய்கிறவர்களாக தேவன் நம்மை ஆக்கும்படிக்கு. இயேசு எல்லாத்தையும் எதுக்கு தந்திருக்கிறார் நமக்கு அப்படின்னு சொன்னா, நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இந்த ஆலயம் தேவன் கொடுத்திருக்கிறார். வசதியா சேர்ல உட்காந்து, ஞாயிற்றுக்கிழமை சேர் உண்டு இல்லையா? எடுத்துருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமெலாம் உண்டு. அப்போ நல்ல சேரில் உட்காந்து நல்ல சத்திய வசனத்தை போதிக்கணும். என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் 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 கதையை விடக்கூடாது. ஆசீர்வாதம் உண்டு. எப்படின்னா, எந்த ஆசீர்வாதமும் இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும், அப்படி தான் இயேசுனார் சொன்னாரே தவிர, என்ன ஒருத்தர் பிரசங்கம் பண்ண, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் தருவேன்னு யோவான் 14:14 சொல்லி இருக்கிறார். அதனால எதை வேணா கேளு அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அடா மனுஷா, அதே யோவான் தான் நிருபம் எழுதும்போது எதை கேட்கணும்னு சொல்லி கொடுத்து, வசனத்தை ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் பொருத்தமான வசனம் இருக்குது, அதை விட்டுட்டு எதை கேட்டாலும் தருவார்னு சொல்ற. இதை பாரு, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் என்ன 14ஆம் வசனம். இதுலயும் 14ஆம் வசனம் தான் வருது. எதிர் வீட்டுக்காரர் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவரே அவன் காலை உடைச்சிரும். அப்படி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்க கூடாது. ஜெபிச்சா உன் கால் போயிடும். குழி தோன்றவன் தான் அதுல விழுவான்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. யார் குழி வெட்டுறானோ அதே குழியில் அவன் விழுவான் தான் சொல்லியிருக்கு. இந்த சபை நற்குணங்களை கற்றுக் கொடுக்கிற, சத்திய வசனத்தை போதிக்கிற சத்திய சபை. அசம்பிளிஸ் ஆஃப் காட் வந்து, அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ன? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சத்தியத்தை போதிக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட். இஷ்டத்துக்கு போதிக்க முடியாது. பாஸ்டருங்கெல்லாம் கிருபை 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 இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு பேசினா நாங்க கூப்பிட்டு விசாரிப்போம், என்னையா கிருபை அப்படின்னு. என்ன விசாரிப்பீங்களா இல்லையா? விசாரிப்பீங்களா? ஆமா, கிருபை இருந்தா போதுமா, வேற எதுவுமே வேண்டாமா. அதாவது எப்படின்னா, கிருபைன்னா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அதனால என்ன பாவம்லாம் சொல்றான்னா, முக்காலத்து பாவங்களுக்கும் அவர் சிலுவையிலே பரிகாரம் செய்து விட்டார். நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம், இந்த 3 காலத்து பாவத்துக்காக நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் ஏற்கனவே சிலுவையில் உனக்காக அவர் என்ன செய்துட்டாரு? பரிகாரம் பண்ணிட்டார். அதனால எந்த பாவம் செய்ய போறியோ கவலைப்படாத, எதை செய்துகிட்டு இருக்கியோ அதை பற்றியும் கவலைப்படாது. அவர் அது ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி கேவலமான பிரசங்கியார்களை என்ன செய்ய? நான் சிலரெல்லாம் கூப்பிட்டேன், எப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னா, நான் கூப்பிட்டாலே பயந்துடுறானுங்க, வரமாட்டேங்கிறானுங்க. இப்பெல்லாம் அங்கே இங்கே போயிட்டுலாம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நான் கூப்பிட்டேன், எப்பா ரொம்ப முக்கியம், இது மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பேசுவோம் வாங்க அப்படின்னா வரமாட்டேங்கிறான். இல்லை நான் வர்றேன்ப்பான்னா வேண்டவே வேண்டான்றானு. அவங்க தன்னிச்சையா அதாவது இயேசு என்ன போதிச்சாரோ அதைத்தான் அப்போஸ்தலர்கள் போதிச்சாங்க. அப்போஸ்தலர் என்ன போதிச்சாங்களோ அதைத்தான் நம்ம போதிக்கணும். இயேசு தான் அஸ்திபாரம், அது மேலே தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் கட்டினாங்க, அது மேலே நம்மளும் கட்டிக்கிட்டு வர்றோம். வேற அஸ்திபாரம் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, போடவே கூடாது. அதனால அந்த மாதிரி சத்தியங்களை யாராவது கேட்டுட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சபை எதுக்கு இருக்குன்னா, இந்த ஆலயம் எதுக்குன்னா உங்களை நல்லவங்களா மாத்துறதுக்கு தான் இந்த ஆலயம் இருக்குது.
இந்த ஆலயம் எதுக்காக வச்சிருக்கிறாரு? இது மணவாட்டி இல்லை, இது மணவாட்டி கிடையாது. மணவாட்டி வந்து பரலோகத்தில் இயேசு கட்டி கொண்டிருக்கிற அந்த புதிய எருசலேம், அங்கே மணவாட்டி. நாம் எல்லாரும் ஒரு நாள் அங்கே சந்திப்போம். நிச்சயமாக இயேசு அங்கே இருப்பார், நாம் அங்கே சந்திப்போம். அப்போ அது எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனத்தார், அதுதான் புதிய எருசலேம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அங்கே போகிறவங்க எங்கே வரணும்னா, இங்கே உலகத்தில் இருக்கும்போது, மாம்சத்தில் இருக்கும்போது இது மாதிரி சபைக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை, அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபை என்ன தெரியுங்களா? இந்த ஆலயம் எதுக்கு வச்சிருக்குன்னா, இது ஒரு ஒர்க் ஷாப். அதாவது சாலமோன் ஒரு ஆலயம் கட்டினான். அவன் ஆலயம் கட்டுகிறதற்கு அதிகமாக பயன்படுத்தின, பெரும்பாலும் அவன் பயன்படுத்தின மரத்தின் பேர் என்ன தெரியுமா? மரத்தின் பேர் என்ன? என்ன மரம்? கேதுரு மரம். கேதுரு மரம் தான். நான் பைபிள் வசனம்லாம் சொல்லி ரொம்ப நேரம் ஆயிருங்க. நான் சொல்றது வசனத்தில் இருக்கதான் சொல்றேன். கேதுரு மரம், அவர் எங்க இருக்கிற கேதுரு மரத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, லீபனோனில் இருக்கிற கேதுரு மரத்தை தெரிஞ்சுக்கிட்டாராம். லீபனோன்ன்றது ஒரு மலை. அந்த மலையில் பாருங்க, நீங்கள் ஹில்ஸில் போனீங்கன்னா மரங்கள்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும், அதன் அடிமரம் ரொம்ப அகலமாக இருக்கும். கேதுரு மரம் வந்து மலையில் இருக்கும். அதை வெட்டிட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்பணும். நான் நிறையா விஷயங்களை சொல்ல இப்போ நேரம் இல்லை. அப்போ அதை வந்து வெட்டிட்டு கடல் மார்க்கமாக அது வந்து யோப்பாப்பட்டினம் துறைமுகத்தில் சாலமோன் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வார்னா, நேராக கொண்டு போய் ஆலயத்தில் அதை வைக்கலை. அவர் என்ன செய்தார்னா, எருசலேமில் நிறைய ஒர்க் ஷாப், கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப் இருந்தது. தச்சு வேலை செய்கிறவர்களை நிறைய பேர் வச்சுருந்தார். அவங்ககிட்டலாம் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர் சொன்னார், நீ இந்த மரத்தெல்லாம் தூணாக்கு, நீ இந்த மரத்தெல்லாம் பலகையாக்கு, நீ இந்த மரத்தெல்லாம் சித்திர வேலை செய்து என்ன மொக்குகளாக செய்து பணி. வசனம் என்ன சொன்ன, பணி தீர்த்து கொண்டு வரப்பட்டவைகளால் ஆலயம் கட்டப்பட்டது அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு ஒர்க் ஷாப்புங்க. பாஸ்டர் ஒரு ஆசாரியன், தச்சாசாரி, ஒரு ஆசாரியன். அவருக்கு என்ன வேலை? இந்த இந்த அதாவது இந்த இந்த வாட்சி, சுத்தி, இருப்பு, ஆயுதம் எல்லாமே தான். இதில் இந்த வசனத்தை வச்சு இங்கே வர்ற மக்களை சத்தியத்தில் உருவாக்கி, ஒன்று மரணமோ அல்லது அவருடைய வருகையோ எது இருந்தாலும் ஆயத்தமாக இருக்கணும். நாளைக்கு ஆயத்தப்படுறேன் இல்லை, இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே இந்த சபைக்கு, நான் இந்த ஆலயத்துக்கு, இந்த ஜீவ வழி ஏஜி சபைக்கு நான் ஏன் போகிறேன் என்றால், இப்போ பாருங்க ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி, நீங்க வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கடைசி நாட்களில் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். சீயோனில் இருந்து வேதமும், அதாயா இந்த சபை. கர்த்தருக்கு மகிமை உண்ட. ஜனங்கள் எதுக்கு வருவார்களாம்? இந்த ஆலயத்துக்கு போனால் வந்து நினைச்சதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது. அதுக்கு வேற இடம் போறாங்க. என்ன, 40 நாள் விரதம் இருந்து தலையில் மூட்டையை சுமந்துக்கிட்டு வெறுங்காலில் நடந்து தன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இத்தனை முறை போனால், அது மலைக்கானாலும் சரி, குளத்துக்கானாலும் சரி, ஆற்றுக்கானாலும் சரி, அது பனிமலை எவரெஸ்டில் ஒரு யாத்திரைன்றாங்க, அப்படி போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி,
அன்பானவர்களே, விமோச்சனம் எங்கேயுமே விமோச்சனம் கிடைக்காது, எங்கேயுமே பரிகாரம் கிடைக்காது. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அங்க வசனம் இருக்கு, அங்க சத்தியம் இருக்கு. எருசலேமிலிருந்து வேதமும், சியோனிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இது 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 உங்களை உருவாக்குகிற இடம். பாஸ்டர்கள் இது மனசுல வச்சிருக்கணும். இதுல உருவாக்குகிற இடம், திட்டுகிற இடம் இல்லை. இங்க மேடையிலிருந்து விசுவாசிகளை திட்டுகிற இடம் இல்லை, சபிக்கிற இடம் இல்லை, பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லை. இது நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். அங்க போனா நல்ல சத்தியம் பேசுறாங்கங்க. ஐயோ, நம்மளை நல்ல வழியில, என்ன ஜீவ வழியில, ஜீவ வழி, நல்ல வழி, அது நல்ல வழி, சத்திய வழி, சத்திய வழி சபை. இது கர்த்தருங்க, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் எல்லாம் என்ன செய்துன்னா, நம்மை நற்கிரியைகளை செய்ய தேறினவர்கள் ஆக்குகிறது, தேறினவர்கள் ஆக்குகிறது. அப்படி நிச்சயமா உங்களை செய்வதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு, அது நீங்க பாருங்க, நன்மை உங்கள்கிட்ட இருந்தா நிச்சயமா நன்மை செய்வீங்க. தீமையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நன்மையை காட்ட முடியாது. நன்மைகளின் தேவன் இயேசு, காட் ஆஃப் குட்னஸ், நம்முடைய ஆண்டவர் இயேசு நன்மைகளின் தேவன். அதனால் எந்த தீமையும் நம்மை ஜெயிக்க முடியாது. எனக்கு அந்த அசையாத நம்பிக்கை உண்டு, எந்த தீமையும் என்னை ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் ஒரு கடிதம் எனக்கு வந்தது, மொட்டை கடிதம். எனக்கு நிறைய மொட்டை கடிதம் வருது, என்னன்னு தெரியல. அதில் ரொம்ப காலத்துக்கு பிறகு முன்னால ஒரு மொட்டை கடிதம், இப்படியே சொர்ணராஜி, நீ ஸ்கூட்டரில் தனியாக வந்தீன்னா உன் மூஞ்ச பிளேட்ல கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருவேன், அப்படியே 3 தடவை போட்டிருந்தது. நான் எப்பவும் ஸ்கூட்டரில் யாரையா கூப்பிட்டு போவேன். இந்த கடிதம் வந்ததுலேருந்து 1 மாதமாக யாரையுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல, நான் தனியாக தான் போவேன். வேணுக்குன்னு தெருக்களுக்குள்ளெல்லாம் போனேன், என்ன தனியாக, ராத்திரியில் கூட தனியாக ரோட்டில் போனேன். ஒரு நம்மளை கிழிக்கிறதுக்கு எவன் இருக்கிறாங்க? நன்மைகள் நிறைந்த ஒரு தேவ மனிதனை எவனும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் ஊழியக்காரன் நான், இயேசுவின் பிள்ளை. ஒருவரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. தீமை நம்மை ஒரு காலும் தோற்கடிக்காது. நன்மைகளால் நிறைந்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நன்மைகளின் தேவன். நன்மை செய்ய உங்களை தேறினவர்கள் ஆக்குவதற்கு வேதம் போதிக்கப்படுகிற ஒரு சத்திய திருச்சபை இந்த ஜீவ வழி திருச்சபை. அப்படி இருக்க ஆசீர்வதித்து, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வசனத்தின்படி யாருக்காவது தீமை செய்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி கீழே போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் போங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு உங்கள் பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு போய் வீட்டில் போய் கதவை தட்டி, எனக்கு பர்த்டே இருந்தாங்க கேக்குன்னு கொடு. ஒரு டீயில் கவுத்துடலாம், தெரியுமா? அதான் நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன, வாங்க பிரதர் டீ குடிக்கலாமா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் என்ன, இவர் என்ன நம்ம இவரை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கோம், இவர் டீ குடிக்க கூப்பிடுறாரு. நன்மை செய்ய படியுங்கள், அப்படி பைபிளில் சொல்லி, நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய தேறினவர்கள் ஆக்க இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் போதிக்கப்படுகிற இடம் இந்த தேவாலயம். அப்படி இந்த தேவாலயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நான் சொன்ன வார்த்தைகளின்படி என்ன, இந்த சபை நிறைய மக்கள், திரளான மக்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் என்று சொல்லுகிற ஒரு சபையாக இந்த சபை இருக்க, நீங்கள் எல்லாரும்
தேறினவர்களாய், நன்மை செய்ய தேறினவர்களாய் இருந்தீங்கன்னா எவருமே தோக்க முடியாதுங்க. நீங்கள் நன்மை செய்தால் பணமாக வந்து கொட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரமாக வேதத்தில் எந்த வசனமும் இல்லை. ஆனால் நன்மைக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. நன்மை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய தேறினவர்களாக்கும். இந்த தேவாலயத்தில் தொடர்ந்து தொழுகை செய்து சத்தியத்தை கேட்டு வளருங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.